உயர்தர கல்வி என்பது அவ்வளவு எளிதல்ல. உயர்தர கல்வியிலே அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பங்களை தாண்டி ஒரு வெற்றியை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுகிறது. ஒரு பிள்ளை 16 வயது 17 வயதை தாண்டியவுடன் தான் என்ன பாடத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பது அந்த பிள்ளைக்கு தெரியும். 120% பெற்றோர்கள் படிப்பில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அந்த பிள்ளைக்கு என்ன இயலும் என்று சொல்லிக் கொடுக்க ஏதுமே தவிர மிஞ்சி இருக்கும் 180% பெற்றோர்களால் பிள்ளை உயர்தர பாடத்தெரிவில் இந்த பாடத்தை தெரிவு செய்யணும் என்று சொல்ல முடியாத ஒரு கட்டாயம் இருக்கிறது. புலமை பரீட்சையை தொடர்ந்து இந்த பெற்றோர்கள் யாவர் இந்த மனதில் இருக்கிற என்னண்டா, சொசைட்டி தன்னை பற்றி என்ன சொல்லும், தனக்கு அது ஒரு அவமானம், தனக்கு அது ஒரு குற்றச்சாட்டா வந்து விழுந்துருமே என்று யோசிக்குது. ஆனா அந்த பிள்ளையில மனநிலைய தாய் தகப்பன் யோசிக்கிற மாதிரி தெரியல. பெற்றோர் தன்னுடைய மனப்பாங்கை பிள்ளைகள் மீது திணிக்கிறார்கள். அதாவது ஒரு ஏஎல்ஏ எக்ஸாம் ஒன்று எழுதி ரிசல்ட் வரைக்க எல்லாரும் எடுத்து கேட்கிற கேள்வி என்னண்டா, உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட், உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட் இருக்கு. ஆனா உங்களோட பிள்ளை என்ன பாடம் எடுத்தது என்று கேட்க மாட்டாங்க ஒரு தரம். உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட், அதாவது படிச்சு 3A எடுத்தாலும் ஒன்றுதான், ஆர்ட்ஸ் படிச்சு 3A எடுத்தாலும் ஒன்றுதான். அதாவது சமூகம் கேட்கிற கேள்வி என்னண்டா, உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட். சொற்சமர் பிரதி திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு உங்கள் டான் தமிழொலியில்.